guys, welcome back to Moidin Vlog. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால நெட் பேங்கிங் நமக்கு இருக்கும். அந்த நெட் பேங்கிங்ல பாத்தீங்கன்னா சொன்னா யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்திருப்பாங்க. நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்டை சமயத்துல நம்ம யூஸ் பண்ணாம இருந்தா அப்படியே மறந்துருப்போம். யோனோ எஸ்பி ஆப்ல கூட பாத்தீங்கன்னா சொன்னா உங்களுக்கு வந்து பாஸ்போர்ட் கொடுத்திருப்பாங்க. அதாவது 6 டிஜிட் பாஸ்போர்ட் நம்ம கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா அதை போட்டோம்னு சொன்னால் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டால் தான் உள்ளே போகிற மாதிரி இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் பாஸ்வேர்டு போட்டு நம்ம உள்ளே அன்லாக் பண்ணுற மாதிரி இப்போ வந்து சிஸ்டம் பண்ணிட்டாங்க. அதனால் கூட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு ஞாபகம் மறதி ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நம்மளோட யூசர் நேம் நம்ம மறந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அதை எப்படி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறது, அதை எப்படி நம்ம எடுக்கிறது அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஆன்லைன் எஸ்பி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணணுன்னு சொன்னால் அதில் ஃபஸ்ட்டாக லிங்க் காட்டும். அதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு onlinesbi.com காட்டும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணணுன்னு சொன்னால் லாகின் கேட்கும். லாகின் கொடுங்க. லாகின் கொடுத்தோம்னா கண்டினியூ டு லாகின் கொடுத்துருங்க. யூசர் நேம் பாஸ்வேர்டு இதெல்லாம் கேட்கும். அதில் லாஸ்ட்டாக வந்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபர்கெட் லாகின் பாஸ்வேர்டுன்னு கேட்கும். அதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணணுன்னு சொன்னால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டும். அதை கிளிக் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணணுன்னு சொன்னால் அதில் வந்து ஃபர்கெட் யூசர் நேம் கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னு சொன்னால் நம்மளுடைய அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கேட்கும். சிஃப்ட் நம்பரு, கண்ட்ரி, ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பரு, அப்புறம் அந்த கேப்சா என்ட்ரு பண்ண சொல்லும். இப்போ என்னோடய சிஃப்ட் நம்பர், என்னோடய அக்கௌண்ட் புக்கில் உள்ள சிஃப்ட் நம்பர் நான் என்ட்ரு பண்ணுறேன். என்டர் பண்ணிட்டு அடுத்து செலக்ட் கண்ட்ரி பண்ணணும். இந்தியான்னு கிளிக் பண்ணிட்டு நம்ம ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர், நம்ம அக்கௌண்ட்டுக்கு எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருந்தோமோ அந்த மொபைல் நம்பரை வந்து நம்ம என்ட்ரு பண்ணணும். நான் இப்போ வந்து அந்த மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணுறேன். என்னோடய மொபைல் நம்பர், என் அக்கௌண்ட்டுக்கு நான் கொடுத்த என்னோடய மொபைல் நம்பரை நான் என்ட்ரு பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கேப்சா, கீழே உள்ள கேப்சாவை அப்படியே எழுதி வேண்டியதும். எழுதி சப்மிட்னு கொடுத்தோம்னா ஓடிபி வரும். அந்த ஓடிபி எடுத்து நம்ம டைப் பண்ணணும். நம்ம ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு அந்த ஓடிபி வரும். அந்த ஓடிபி வந்து பார்த்திங்கன்னா 6 டிஜிட்டில் இருக்கும். அதை எடுத்து நம்ம வந்து என்ட்ரு பண்ணணும். ஓடிபி நான் வந்து என்ட்ரு பண்ணுறேன். என்டர் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணணும்னு சொன்னால் அதோட நம்மளுடைய யூசர் நேம் வந்து இந்த வெப்பேஜில் காட்டிடும். என்ட்ரு பண்ணி நான் கன்ஃபார்ம் கொடுத்துட்டேன். என்னோடய யூசர் நேம் வந்து காட்டிடுச்சு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மொஹிதீன். பாய்.